Hi, this is Dr. Usha Nandini, psychiatrist from Tanjavur. இன்னைக்கு ஸ்டாய்கிஸ் அண்ட் பிலாசபியில நம்ம ஒரு வித்தியாசமான கான்செப்ட் பார்க்க போறோம். என்னதான் வித்தியாசம்னு நான் சொன்னாலும் நிறைய கான்செப்ட்ஸ் ரிப்பீட் ஆகுற மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் அவங்க கோரா ஜான்வரிக்கு என்ன தீம் வச்சிருக்காங்கன்னா கிளாரிட்டி, நம்ம ஒரு தெளிவான சிந்தனையை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்றத தான் தீமா வச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி கான்செப்ட்ஸ் ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கு. நம்ம ஒரு வேலை பார்க்குறோம், வேலை பார்க்குற இடத்துல இல்லைன்னா நம்ம ஒரு எக்ஸிக்யூட்டிவா இருக்கோம் அப்படின்னா ரிவ்யூ அப்படின்றது ரொம்ப காமனா நடக்கிற விஷயம். ஈவன் ஹாஸ்பிட்டல்ஸ்ல டெத் ரிவ்யூ அப்படின்றது ரொம்ப காமனா நடக்கும். ஸோ எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிருக்கோம், எந்த இடத்துல நம்ம பெட்டரா பண்ணிருக்கலாம், நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஃபீட்பேக்கை கொடுக்கறது தான் அந்த ரிவ்யூன்றது பேரு. இது மந்த்லி ஒன்ஸோ இல்ல 3 மந்த்லி ஒன்ஸோ இல்ல இயர்லி ஒன்ஸோ நடக்கும். அதுக்கு பேஸ் பண்ணி தான் நம்மளோட அப்ரைசல்ஸ் ஆர் நம்மளோட இன்கிரிமெண்ட்ஸ் எல்லாமே போடுவாங்க. அதான் யூஸ்வலா நடக்குது. இத ஒருத்தரும் ஒரு நாள் தனக்கு தானே பண்ணுங்கன்னு சொல்றாங்க. த டே இன் ரிவ்யூ அப்படின்றது தான் இன்னைக்கு கான்செப்ட். ஸோ டெய்லி நம்ம என்னெல்லாம் இடத்துல தப்பு பண்ணிருக்கோம், நம்ம என்னெல்லாம் இடத்துல பெட்டரா பண்ணிக்கலாம், நம்மளோட சந்தோஷம் எந்தெல்லாம் இடத்துல இருந்து விட்டு போச்சு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அது அடுத்த நாளைக்குரிய நம்மளோட செயல்களை மாத்தும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஃபியூச்சரை பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், பட் பாஸ்ட பத்தி டெய்லி நடந்த விஷயத்துல என்ன மாத்தி பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்கன்னு சொல்றாங்க. தேங்க்யூ.